கடுக்காய் எடுத்துக் கொண்டால் கிழவனும் குமரன் ஆகலாம். கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உடல் செல்களை புதுப்பித்து உடலை வலுவாக்கி இளமையாக இருக்கச் செய்யும். உடலில் நோய் வர காரணம் உஷ்ணம், காற்று, நீர் ஆகியவை தன்னளவில் இருந்து அதிகம் அல்லது குறைவதால்தான். கடுக்காயில் வாதம், பித்தம், கபம் தன்மையை சீர்படுத்தும் சக்தி இருக்கிறது. இந்த வீடியோவில் கடுக்காய் நம்மை எப்படி என்றும் இளமையோடு இருக்க உதவுகிறது மற்றும் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். தினமும் பல் துலக்கிய பிறகு இறுதியாக கடுக்காய் பொடி போட்டு ஈறுகளை தேய்த்து கொடுத்துவிட்டு 1 நிமிடம் கழித்து கொப்பளித்தால் ஈறுகள் கெட்டிப்படுவதை உணர முடிகிறது. எனவே எங்கள் வீட்டில் பால் பராமரிப்பில் கடுக்காய் ஒரு பகுதியாகிவிட்டது. கையில் இருப்பு தீர்ந்த பிறகு அமேசான் மூலம் வாங்கி வைத்துக் கொண்டு வாரம் 3 முறை இதை செய்து வருகிறோம். மருத்துவரை பார்க்க வேண்டிய நிலை இதுவரை மீண்டும் ஏற்படவில்லை. கடுக்காய் பொடி கிடைக்காவிட்டால் திரிபலா பொடியிலும் கடுக்காய் இருப்பதால் அதையும் பல் துலக்க பயன்படுத்தலாம். கண்களுக்கு கடுக்காய். கண் நோய்கள் இப்போதெல்லாம் மிகவும் பொதுவானவை. இதற்கு முக்கிய காரணம் முறையற்ற உணவு முறை. ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தால் பலர் கண் பிரச்சனையால் அவதிப்படுகின்றனர். ஆனால் கடுக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை மேம்படும். இது கண்பொறை, கிளகோமா, மாகுலர் சிதைவு போன்றவற்றை குணப்படுத்துகிறது. நீரிழிவு நோய் இன்று மனித வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் இந்த நிலை மாரடைப்பு, சிறுநீரக செயலிழப்பு, குருட்டுத்தன்மை, ஊனம் போன்ற பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இந்த ஆபத்துகள் அனைத்தையும் தவிர்க்க ஆரோக்கியமான இரத்த குளுக்கோஸ் அளவை பராமரிக்க வேண்டியது அவசியம். கடுக்காய் தொடர்ந்து உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது என்று ஒரு ஆய்வு காட்டுகிறது. திரிபலா எனும் சித்த மருத்துவ மருந்தில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் என்னும் மும்மூர்த்திகளும் சேர்க்கப்படுகின்றன. இதில் கடுக்காய் பிரதானமானது. திரிபலா கூட்டணி இன்று சர்க்கரை நோய்க்கு மூலம், பவுத்திரம், குடல் அழற்சி நோய்களுக்கெல்லாம் பயனாவதை நவீன மருத்துவ அறிவியல் உறுதிப்படுத்தி இருக்கிறது. நோயாளிகள் இந்த கூட்டணி மருந்தை தினம் காலை மாலை உணவுக்கு முன்னதாக அரை தேக்கரண்டி சாப்பிட்டு வர பிற மருந்துகளுக்கும் துணையாகும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். கடுக்காய் குணப்படுத்தும் நோய்கள். கண் பார்வை கோளாறுகள், காது கேளாமை, சுவையின்மை, பித்த நோய்கள், வாய்ப்புண், நாக்குப்புண், மூக்குப்புண், தொண்டைப்புண், இரைப்பைப்புண், ஆசனப்புண், அக்கி, தேமல், படை, தோல் நோய்கள், உடல் உஷ்ணம், வெள்ளைப்படுதல், மூத்திரக் குழாய்களில் உண்டாகும் புண், மூத்திர எரிச்சல், கல்லடைப்பு, சதையடைப்பு, நீரடைப்பு, பாத எரிச்சல், மூல எரிச்சல், உள்மூலம், சீழ்மூலம், இரத்த மூலம், இரத்தபேதி, பௌத்திரக்கட்டி, சர்க்கரை நோய், இதய நோய், மூட்டு வலி, உடல் பலவீனம், இரத்தக் கோளாறுகள், ஆண்களின் உயிரணு குறைபாடுகள் போன்ற அனைத்துக்கும் இறைவன் அருளிய அருமருந்தே கடுக்காய். முடி வளர்ச்சிக்கு கடுக்காய். பல பெண்கள் முடி உதிர்தல் பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் தங்கள் தலைமுடிக்கு பல்வேறு வகையான இரசாயன பொருட்களை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இந்த இரசாயனங்கள் உங்கள் தலைமுடிக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. மறுபுறம் கடுக்காய் அதிக அளவு புரதம் மற்றும் தாதுக்களைக் கொண்டுள்ளது. இது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுகிறது. கடுக்காய் எடுக்கும்போது முன்னெச்சரிக்கைகள். கடுக்காய் எடுப்பதற்கு முன் மருத்துவரை அணுகுவது நல்லது. கடுக்காய் 2 டேபிள் ஸ்பூன்களுக்கு மேல் ஒரே நேரத்தில் உட்கொள்ளக்கூடாது. கர்ப்ப காலத்தில் இதை உட்கொள்வதை தவிர்க்கவும். உங்களுக்கு இஞ்சி ஒவ்வாமை இருந்தால் கடுக்காய் சாப்பிட வேண்டாம். கடுக்காவில் உள்ள ஏதேனும் மூலப்பொருளால் உங்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகவும். இதில் மஞ்சள், வெந்தயம் போன்றவை அடங்கும். கடுக்காயின் இதர மருத்துவ பயன்கள். கடுக்காய் தூளை 10 கிராம் எடுத்து அதே அளவு சுக்குத்தூள், திப்பிலித்தூள் எடுத்து கலந்து கொண்டு காலை, மாலை அரை ஸ்பூன் வீதம் 21 நாட்கள் சாப்பிட்டு வர வாதவலி, பித்த நோய்கள் குணமாகும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் ஆகியவற்றின் கலவைதான் திரிபலா சூரணம். திரிபலா சூரணத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியம் பெருகும். கடுக்காய் தூளை நீரிலிட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து அந்த நீரால் ஆசன வாயை கழுவி வர மூல எரிச்சல், புண் ஆகியன ஆறும். இரத்த சுத்தி. கடுக்காய் காரத்தன்மை கொண்ட அமிலங்கள் நிறைந்த ஒரு மூலிகை ஆகும். இதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எப்பேற்பட்ட நச்சுகளையும் போக்கும் சக்தி அதிகம் உள்ளது.
கடக்காய் தூள் பொடியை வாரத்திற்கு ஒரு முறை இதமான வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வர நமது உடலில் ஓடும் இரத்தத்தில் சேர்ந்திருக்கும் நச்சுக்கள் எல்லாம் நீங்கி இரத்தம் சுத்தியாகும். சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும். நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்.